சரிகமபா சீனியர் சீசன் 2 இந்த கிளாசிக்கல் ரவுண்ட்ல அடுத்தபடியாக மேடைக்கு வர போறவங்க ஃபோக் ஸ்டார் லக்ஷ்மி. விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்ல, பழகின பாஷையில படிப்பது பாவம் இல்ல, என்னமோ ராகம் என்னென்னமோ தாளம் தலையாட்டும் புரியாத கூட்டம் எல்லாமே சங்கீதம் தான். சொல்லுங்க. கூஸ் பம்ப்ஸ். ஆக்சுவலி லக்ஷ்மி பார்த்தது வந்து வேறொரு லக்ஷ்மியை தான் பார்த்துருக்கோம் இவ்வளோ நாள். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ். அண்ட் இந்த பாட்டு அவங்க எடுத்த போதே எல்லாமே லைக் உட்கார முடியலாங்களா, ஆக்சுவலாக டென்ஷன் வந்துச்சு எங்களுக்கு. நாட்டுப்புற பாடல் பாடுற ஒருத்தவங்க ரியாலிட்டி ஷோவில் கிளாசிக்கல் ரவுண்டில் வந்துச்சு அவங்க மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. இந்த ரவுண்டில் அவங்க வந்து இந்த பாட்டு எடுத்து அவங்க பாடினது வந்து சத்தியமாக வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. அதுவும் இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்கன்றது ரொம்ப 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 ஆக்சுவலி ஜி வந்து இந்த பெருமை கம்ப்ளீட்டாக அவங்கள தான் சேரும். தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி உங்களுக்கு பயங்கர கட்ஸ் லக்ஷ்மி, சான்ஸே இல்லை. ஏன்னா நான் ஒரு வெஸ்டர்ன் சிங்கர், என்கிட்ட ஒரு வேற ஒரு ஜானரில் பாட சொன்னால் கண்டிப்பாக நான் சூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு பயங்கர கட்ஸ். உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நோ பட்ஸ். லக்ஷ்மி மேம், ஐயோ தேங்க்யூ மேம். நிஜமாவே சொல்ல வார்த்தைகளே இல்லை எனக்கு. அசத்துட்டீங்க. அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா நீங்களே கண்டுபிடிச்சி பாராட்டிக்கலாம். பல வருஷம் கர்நாடிக் பாடியும் கத்துண்டு முறைப்படி கத்துன்னு அங்கே வந்து இந்த பாட்டு பாடினாலும் இவ்வளோ ஒரு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வருமானு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ லக்ஷ்மி. தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹரிச்சரன் உங்க கமெண்ட்ஸ் ப்ளீஸ். முதல் தடவை உங்களை நீங்கள் பாடுறதை பார்க்குறேன். என்னால் நம்பவே முடியல நீங்கள் வந்து ஃபோக் பேஸ் சிங்கர் அப்படின்னு சொல்லி. உங்களோட அந்த எஃபர்ட் வந்து சின்சியராக இருக்குது. அந்த பாட்டை வந்து உன்னிச்சு கவனித்து அந்த விஷயங்களை தான் கவனித்து நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம், உங்கள் வாய்ஸ் என்ன ஏதோ பண்ணுது, சிலுக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றுமே இல்லாத போது அந்த பாடறியேன்னு ஆரம்பிச்சிங்கல்ல, அவ்வளோதான். கூஸ் பம்ப்ஸ். உங்கள் வாய்ஸ் அப்படியே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். இந்த சின்சியர் எஃபர்ட்டை மட்டும் வச்சுட்டே இருங்க. ஓகே சார். தேங்க்யூ. யூ வில் கோ கிரேட் ஹைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சுஜாதா மேம் உங்க கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஆக்சுவலி இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் யார் எடுத்திருக்காங்கன்னா அது லக்ஷ்மி தான். தட்ஸ் த வே வென் யூ ஆல் பெர்ஃபார்ம் சோ வெல் வி ஆர் ஆல் சோ ஹாப்பி. நோ தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் அ லாட் லக்ஷ்மி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ மோர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீனி சார். எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை லக்ஷ்மி பாடினது. லக்ஷ்மி கண்டிப்பாக இது நல்லா பாடுவாங்கன்னு தெரியும் எனக்கு டவுட்டே கிடையாது. பிகாஸ் லக்ஷ்மி வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஒரு சிங்கர். ஏன் லக்ஷ்மி பாட மாட்டாங்க? இது கர்நாடிக் மியூசிக் வந்து அந்த அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? நாட்டுப்புற பாடல்கள் தானே கர்நாடிக் மியூசிக்கே வந்தது. இது கர்நாடிக் அதே ஸ்வரம் தான், அதே 7 ஸ்வரம், கொஞ்சம் அனுஸ்வரங்கள், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இது வந்து நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது. லக்ஷ்மி இந்த மாதிரி குர்த்தாலாம் போட்டு நீங்கள் உட்காண்டாச்சுன்னா நான் ஏதோ பெரிய ஆள் மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. அதுதான் தட் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் பாடினதுல என்ன ஆச்சரியம்? இது நீங்கள் தானே இந்த பாட்டு பாடணும். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன், இதுதானே லக்ஷ்மி. அப்ப லக்ஷ்மி தானே பாடணும் அது, இல்லையா? வேற யாரும் பாடணும் இந்த பாட்டு? அமேசிங்கா. அதாவது நீங்க ஒவ்வொரு தடவையும் மேடைக்கு வரும்போது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வரீங்க. எந்த சுற்றுல வந்தாலுமே ஒரு பாட்டை சூஸ் பண்ணி அந்த பாட்டை அப்படி தாறுமாறா பாடி எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்துருவீங்க. நீங்க இந்த மேடைக்கு வரும்போது இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுக்குற உங்களுக்கு சர்ப்ரைஸ் நாங்க கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தாங்க. குடிக்கா மூடு மூடு. 5 4 இன்னொரு தடவை 4 4 அப்புறம் 3 இருக்கா, அவசரப்படாதக்கா. அப்புறம் 3 3 2 இருக்கா, இருந்துச்சு, அவசரப்படாதக்கா. 2 2 அப்புறம் 1 அப்புறம் 0 தக்கா இருக்கு. கரெக்டா இருக்கா? அங்க அங்க பாருங்க, அங்க என்ன ஆகுது பாருங்க. மக்கள் இசை கலைஞர் வயிறால பிறந்த இன்னொரு மக்கள் இசை கலைஞர். அந்த குழந்தை என்னுடைய மகள் ஒரு கிளாசிக்கல் சாங் எப்படி பாக்குறா அப்படின்றது தொலைக்காட்சியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா இங்க வந்து உள்ள கன்சோல்ல டைரக்ஷன் டீம் கூட உட்காந்து நீங்க எப்படி பாடினீங்கன்றத பார்த்தாங்க. யோசிச்சு பாத்தீங்களா, இங்க ஜட்ஜஸ் அப்படின்னு 4 பேரை தாண்டி பின்னாடி இந்த உலகத்திலேயே நீங்க பெருசா கன்சிடர் பண்ற உங்களுடைய மிகப்பெரிய ஜட்ஜ்
உட்காந்து இந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. நாட்டுப்புற பாட்டு தாண்டி இன்னைக்கு கர்நாடக இசையில ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எப்படி சொல்கிறேனே தெரியல எனக்கு. ஆனால் இன்னைக்கு என் பொண்ணு வாயை திறந்து பாடினோன்னே எனக்கு ஒன்றும் சொல்லவே முடியலை. இந்த மகிழ்ச்சி இந்த சந்தோஷத்தையும் கொடுத்த சரிகமாப்பா மேடைக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் மண்ணின் பாடகர்கள் என்று ஒரு அடையாளம் கிடைச்சிது, ஒரு அங்கீகாரம் கிடைச்சு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் லட்சுமி சினிமா பாட்டும் பாடும் அப்படிங்கிற பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்தது நம்மளுடைய சரிகமாப்பா மேடை என்பது பெருமையோடு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பெரிய பெரிய கர்நாடிக் சாம்புவான்கள் எல்லாரும். அந்த இடத்துல என் பொண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற போது எனக்கு வார்த்தையே சொல்ல முடியலம்மா, தாங்க முடியல. ஏன்னா அந்த 4 மாதமாக நான் டிவியிலே தான் பார்த்துட்டு கிடந்தேன். இன்றைக்கி நேராக வந்து பார்க்குற போது எனக்கு இதயமே வெடிச்சிரும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. சித்ரா மேடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பாட்டை என் பிள்ளை பாடினதுக்கு அவங்களுக்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிமா. சார் எப்படி சார் நம்ம அம்மாவை பாட வச்சிடலாமா சார் அந்த கோல்டன் சாங்கை? ஆமாம், அம்மா பாராட்டிடலாம். ஆமாம். கண்ணமணிய லட்சுமி கலக்கி போட்ட நீ சொக்க வரைக்கும் பாட்ட பாடி பாடி அசத்தி போட்ட நீ ஆட்டம் போடு வேட்ட போடு ஆட்டம் போடு வேட்ட போடு சந்தோஷமே சரிகமாப்பா இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். அம்மா ஒவ்வொரு முறையும் மேடைக்கு நம்ம ஜட்ஜஸ் வந்து போடுவாங்க. இன்னைக்கு நீங்க இந்த சீரை உங்க மகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம். நாங்க முதல்ல இந்த பொண்ணாடியை போட்டுங்க. போடா, போடா, போடா. தாய் வீட்ல இருந்து நிறைய சீரு பொண்ணுக்கு போகும் பிறக்கும் பொழுது. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல போயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு வகையான வெற்றியில அம்மா வந்து அந்த சீர் உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. ஐ திங்க் நீங்க உலகத்திலேயே வாங்கின பல சீர்கள்ல இதை விட ஒரு சிறப்பான சீர் இருக்கவே முடியாது. இந்த தாயும் மகளும் ஒன்னாக எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பாட்டு கற்றுக் கொடுக்கணும், நிறைய மேடைகள் நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும். அம்மா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பொன்னாடை போத்துக்கிட்டே இருக்கணும் தான். இது வந்து கண்டிப்பாக இந்த தருணத்துல ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்களும் உங்களுடைய வெற்றிகளால் பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ so very much.